கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறபோது 1 யோவான் 4வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம் என்றால் 2 விதமான காரியங்களை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று சோதித்தறிதல், அதாவது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார்னு முதல்ல சோதித்து நீங்கள் பழக வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது இந்த உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் பரவி இருப்பதனால அவர்கள் எல்லோரும் தேவனுடைய ஆவி உள்ளவர்களா என்று சோதித்தறியணுங்கிறார். எப்படி சோதித்தறிய வேண்டும் அப்படின்னா, மாம்சத்தில் பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தை யாரெல்லாம் அறிக்கை பண்ணாதவர்களோ அவர்கள் தேவனுடைய ஆவி கிடையாது. அப்போ யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆவியுள்ளவர்கள். அதனால் அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அவரோடு நீங்கள் பயணிக்கப்பட வேண்டுங்கிறத சொல்லுகிறார். 1லிருந்து 7வது வசனம் வரையும் சொல்கிறார். 7லேருந்து 22வது வசனம் வரை கடைசி வசனம் வரை என்ன சொல்கிறேன்னா அன்பை குறித்தான் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே ஒருவர் அன்பு செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறார். தேவன் எப்படி நம்ம மேல் அன்பு செலுத்தினாரோ அதேமாதிரி நாம் மற்றொரு இடத்துல நம்ம அன்பு செலுத்தணும். யாரெல்லாம் அன்பு இல்லாதவனோ அன்பு செலுத்தாமல் இருக்கணும் அவன் தேவனுடைய அறிய மாட்டான். தேவன் எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்றால், தன்னுடைய ஒரே குமாரனை நாம் தன்னுடைய ஒரே குமாரனாலே நம்ம பாவத்திலிருந்து பிழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை அவர் அனுப்பி வைத்தார். அவர் என்ன நடக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரியும், இருந்து அவர் அனுப்பி வைத்தார். அதனால தான் சொல்கிறாரு, அந்த அனுப்பி வைத்த நிகழ்வே நம்ம மேலே எவ்வளோ அவர் அன்பாக இருக்கிறார், எவ்வளோ பாசமாக இருக்கார், எவ்வளோ நேசமாக இருக்கிறது நமக்கு தெரியும். அப்போ அது மாதிரி நாம் மற்றவர் இடத்தில் நம்ம அன்பு செலுத்தணும். தேவன் எப்படி நம்ம மேலே அன்பு வைத்திருந்தாரோ அப்படியாக நாமளும் மற்றவர் இடத்தில் அன்பு செலுத்தும் போது தேவன் நம்மளோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். நம்ம தேவனை ஒருவரும் பார்த்துருக்க முடியாது. அப்போ நம்ம தேவனை எப்படி நம்ம பார்க்கலாம் என்றால், நாம் மற்றவரிடத்தில் நம்ம அன்பு செலுத்தும் போது தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ தேவன் எப்படி மற்றவர் மேலே அன்பு செலுத்துகிறார் அது மாதிரி நம்ம இருக்கும்போது தேவன் நம்மளோடு இருக்கிறத நம்ம உணர்வோம். அப்போ தேவன் யாரிடத்தில் நிலைத்திருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்தை தேவனுடைய குமாரன் என்று யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களிடத்தில் தேவன் நிலைத்திருக்கிறார். இப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசி இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ யாரெல்லாம் அறிக்கை செய்கிற இடத்துல தான் தேவன் நிலைத்திருக்கிறாருங்கிறத சொல்கிறார். சார் கடைசியாக 21, 22 என்ன சொல்கிறார், யார் பொய்யங்கிறத ஒருத்தவங்களை தோல் உரித்து காட்டுகிறார். இன்றைக்கி இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் அன்பாக இருக்கிறேன், தேவனை போன்று நான் இருக்கிறேன், எல்லாரிடத்திலும் நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சகோதர இடத்துல விரோதத்தை வச்சுருப்பாங்க. ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, அடிதடி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்ருப்பாங்க. அப்போ இதுதான் என்ன சொல்கிறாரு, கண்ணால் காண முடியாத தேவனிடத்தில் அன்பு செலுத்துன்னு சொல்லுபவர்கள் கண்ணால் காணக்கூடிய தன்னுடைய சகோதர இடத்துல விரோதமாக இருக்கிறாங்க. இவங்க எப்படி உண்மையாக இருப்பாங்க, இவங்க எப்படி மற்ற இடத்துல அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு அவர் தோல் உரித்து காட்டுகிறது நம்ம தெரிகிறது. அப்போ நாம் என்ன செய்யணும், எல்லார் இடத்துல அன்பு செலுத்தணும், எல்லாரையும் நம்ம நேசிக்கும் போது தேவன் நம்மளோடு இருக்கிறாருங்கிறது வசனம் சொல்லுகிறது. சரி, இந்த நாளில் இந்த அதிகாரம் நமக்கு என்ன சொல்லுது என்றால், நாம் முதல்ல நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாருன்னு முதல்ல சோதித்து பார்க்கணும். இன்றைக்கி அதெல்லாம் தெரியாமல் தான் எல்லார்டையும் பழகி என்ன பண்ணுறாங்க, சில பேர் வாழ்வாதாரத்தை இழந்துடுறாங்க, பொருளாதாரத்தை இழந்து தவிச்சிருவாங்க, சில பேர் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து நடுத்தீர்வில் நிற்பாங்க. அப்போ நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அறிந்து அவங்களோட பழகணுங்கிறார். 2வது, எல்லா உயிரிடத்தில் நம்ம அன்பு செலுத்தும் போது தேவன் நம்மளோடு இருக்கிறார், தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லுகிறது. சரி, அப்படியே அந்த வசனத்தை முடிச்சு படிப்போம், தியானிப்போம். காத்த தம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.